ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். விஸ்பர்ஸ் ஆஃப் ஃபேட்டோட 30வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். தங்லி அவங்க சீனியருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிற பிளாஷ்பேக்கோட தான் இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. தங்லி சீனியருக்கு பவர் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்பன்னு பார்த்து மாஸ்க் போட்ட ஒரு ஆள் வந்து நல்ல நேரமா பார்த்து நமக்கு புது மருந்து கொடுத்திருக்காரு. நம்ம சீனியருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அங்கிருந்து வேகமா நம்ம லூயன் அவன் கூட ஃபூ 2 பேருமா உள்ள வராங்க. அப்பதான் தங்லிக்கும் சீனியருக்கும் நடுவுல ஏதோ சக்தி பரிமாற்றம் நடக்குது அப்படின்னு புரியுது. சீனியரோட உடம்புல இருந்து தங்களே நிறைய நெகட்டிவ் பவரா எடுத்துட்டு இருக்கான். அது ஆனா நம்ம லூயன் பார்க்கும்போது அவன் கண்ணுக்கு பவர் எல்லாம் உரியறானே அப்படின்னு தோணுது. என்னடா பண்ற தங்களி அப்படின்னு வேகமா கையை கொண்டு வந்து நம்மள தங்களி தோல்ல வைக்க அவ்வளவுதான் அந்த மந்திரம் கொலாப்ஸ் ஆயிடுது. தங்களி கண்ணை திறந்து பாக்குறான். சீனியருக்கு ரொம்ப பவர்லாம் டிரான்ஸ்பர் ஆகுற மாதிரி இருக்கு. என்ன பண்றதுன்னு லூயனுக்கு ஒண்ணும் புரியல. கண்ணை கூட அவனால எடுக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு திரு நம்ம முடிச்சிட்டு இருக்க சீனியரோட இதயம் ஒரு மாதிரி எரியற மாதிரி ஆயிட்டு இருக்கு. கையெடு அப்படின்னு சொல்லிட்டு தங்களி கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா லூயனால கையவே எடுக்க முடியல. சீனியருக்கு ரொம்ப உடம்பு முடியாம போறத பார்த்துட்டு தங்களி வேகமா ஒரு கத்த அந்த இடமே இந்த பவர் வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. அப்புறமா நம்ம லூயன்லாம் வெளியே வந்து விழுந்துடுறாங்க. தங்களி உள்ளதா இருந்துட்டு இருக்கான். நேரா எந்திரிச்சு சீனியரை பாக்குறான். சீனியரோட இறந்து போயிட்டு பாடி மட்டும் தான் இருக்கு. சீனியர்னு இவன் கதறி அழுதுட்டு நானே என் சீனியரை கொண்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சீனியரை கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா தெரியல. கரெக்டா அப்பதான் அவனோட பிரேஸ்லெட் லைட்டா ஜொலிக்க ஆரம்பிக்குது. சீனியரை காப்பாத்துறதுக்கு என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. அவரோட இதயத்தை எடுத்து நான் முதல்ல காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனியரோட இதயத்தை அப்படியே சட்டையிலேயே கையை உள்ள விட்டு நேரா உடம்புக்குள்ள போய் எடுக்க போறான். இத வெளியே இருந்து எந்திரிக்கிற லூயன் பாத்துடுறான். நீ ஒரு மான்ஸ்டர்டா, நீ ஒரு கொடூரமான ஆள்ரா அப்படின்னு லூயன் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். அவனாலேயும் அதுக்கும் மேல எந்திரிச்சு வர முடியல. தங்லி வேகமா அந்த இதயத்தை எடுத்து நேரா அவனோட வயிறுல அப்படியே பிளேஸ் பண்ணிட்டு அவனும் ஒரு பக்கம் சக்தி தாங்க முடியாம மயங்கி விழுந்துடுறான். இதான் அன்னைக்கு சீனியரை காப்பாத்தின அன்னைக்கு நடந்துச்சு. இதை யோசிச்சு பார்த்துட்டு நம்ம தங்களே லூயன் 2 பேருமா ஆசிரமத்தை சுத்தி வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் இன்னைக்கு நடந்த மாதிரி இருக்குல்ல, ஆனா எவ்வளவு நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் உன்னை கொல்லாம வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு லூயன் சொல்ல தங்களே பாக்குறான். அதுக்கு ரீசன் ஒண்ணுதான் இருக்கு. ஏன்னா நீ வந்துட்டு என்னோட வீக்கான ஆளு, உன்னால என்ன கொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். லூயன் வாயை மூடிட்டு எனக்கு கூட பொறாமையாதான் இருக்கு நீ சொல்லும் போது, ஆனா உனக்கு கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாம எப்படி ஒரு ஜீவன் இப்படி இருப்பாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷீஷிய நீயா என்கிட்ட அனுப்புன அப்படின்னு சொல்லிட்டு தங்லி நான் முன்னாடி அப்படிதான் சந்தேகப்பட்டேன்னு சொல்ல ஆரம்பிக்க, ஷீஷி மாதிரி எந்த ஒரு பவருமே இல்லாத ஒரு ஆளை உன்கிட்ட சண்டை போடுறதுக்கு நான் எதுக்கு அனுப்ப போறேன் அப்படின்னு அங்க லூயன் சொல்றான். இல்ல நான் அப்படிதான் எப்படியோ யோசிச்சேன். சீனியர் எதுக்காக என்ன நம்பினாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. யாரு நம்புறதுன்னு ஒரே குழப்பமா இருந்தது அப்படின்னு தங்லி சொல்ல, சீனியர் உனக்கும் யாங்குக்கும் நடுவுல நிறைய கனெக்ஷன் இருக்கிறத உணர்ந்துட்டாரு. எங்க நீ யாங் மாதிரி ஆயிர போறியோன்னு ஒன்னு அவர் கூட்டுல வச்சு பராமரிச்சாரு. நான் அப்பயே அவர்கிட்ட சொன்னேன் இவனை வேணா கொண்டு போட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவர் கேட்கல. உன்னை அந்த அளவுக்கு நம்பினாரு அப்படின்னு லூயன் சொல்லிட்டு, ஆமா அந்த ஃபூ இருக்கான்ல அவனை என்னைக்காவது தேடி போனியா அப்படின்னு தங்லி கேட்க, நான் நிறைய தேடினேன், என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு லூயன் சொல்றான். தங்லி பாக்குறான் ஃபூ சூப்பரா சமைப்பான்ல, அதனால நான் என்ன தெரியுமா பண்ணேன், நிறைய தடவை எந்த இடத்துல எல்லாம் நல்ல பெஸ்ட் சாப்பாடு கிடைக்கும் ஒரு மேப் எடுத்துட்டு அந்த வழியா சாப்பிட்டுட்டே போனேன். ஏன்னா எங்கேயாவது அவன் ஒரு ஷெஃபா வேலைக்கு சேர்ந்திருந்தா அவன் ஹோட்டல் தான் இருக்கிறதுலே பெரிய ஹோட்டலா இருக்கும் அதனால. ஆனா என்னாலையும் இதுவரையே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்ல 2 பேரும் பழைய கதையை பேசி முடிச்சிட்டோம். இங்க பாரு தங்லி, உன்னை இன்னும் ஒரு தடவை நான் நம்புறதுக்கு முடிவு பண்றேன். நீ மாஸ்டரோட உடம்பு இங்கதான் இருக்குன்னு சொன்ன சீனியரோடது, ஆனா என் கண்ணுக்கு அன்னைக்கு நான் தேடும் போது கிடைக்கல. அது எங்க அப்படின்னு கேட்க, என் கூட வா அப்படின்னு தங்லி கூட்டு போறான். நேரா கல்லறைக்கு கூட்டு போயிடுறான். லூயன் பாக்குறான், இது சீனியருக்காக நான் கட்டின கல்லறை, இதுல நான் ஆல்ரெடி தேடிட்டேன், ஆனா இங்க உடம்பு இல்ல அப்படின்னு சொல்ல தங்லி பாக்குறான். இவ்வளவு ஈஸியா வச்சா யார் வேணா எடுத்துடலாம். அதனாலதான் இங்க இருந்து யார் கணக்கும் தெரியாத மாதிரி இதே இடத்துல இருந்து இந்த கல்லறையில இருந்து அப்படியே மேல வானத்துல நான் அந்த கல்லறையை ஒளிச்சு வச்சிருக்கேன். என்னோட பிரேஸ்லெட் இருக்குல்ல, அது இருந்தா மட்டும்தான் அந்த கல்லறையை வெளியே கொண்டு வர முடியும். அதுவும் கரெக்டா எப்ப நிலா வந்துட்டு இது கல்லறைக்கு நேரா இருக்கோ அப்பதான் கொண்டு வர முடியும், அனுப்ப முடியும். இப்ப நேரா நிலா வந்துருச்சு, இதை கொண்டு வரதுக்கான டைமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்களே ஒரு மந்திரத்தை போட ஆரம்பிக்கிறான். அப்படியே வானத்துல இருந்து அந்த கிறிஸ்டல் சவப்பெட்டி பொத்துன்னு வந்து கீழே விழுது. இதை பார்த்ததுமே லூயன் ரொம்பவே இமோஷனல் ஆயிடுறான். சீனியர் உள்ள இருக்காரா, நான் தான் தப்பா புரிஞ்சுட்டேனா அப்படின்னு கேட்க, ஆமா சீனியர் உள்ள இருக்காரு, என் வயிறுக்குள்ள அவரோட இதயம் இருக்கு. நான் இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த இதயத்தை ஒரு டாக்டர் போன ஒருத்தி வருவா, அவ கொண்டு வந்து கொடுப்பா. அப்ப நீ இந்த பாடியை கொண்டு போயிட்டு இந்த இதயத்தோட அட்டாச் பண்ணிட்டு சீனியரை மறுபடியும் உயிரோட வெளியே கொண்டு வந்துரு. அவகிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல, சீனியர் ஒரு தடவை நான் பார்க்கவா அப்படின்னு லூயன் கேட்கிறான். அது மூடி ஓபன் ஆகுது. சீனியரை போய் தொட்டு பார்த்துட்டு பயங்கரமா லூயன் ஆழ ஆரம்பிக்கிறான். ஆனா அவங்க பார்த்துட்டே இருக்கும் போது லைட்டா அந்த முகம் ஏதோ மாறுற மாதிரி இருக்கு. லூயன் பாக்குறான். தங்களே ஒன்ன போய் நான் மறுபடியும் நம்பி எனக்கே ஆப்ப வச்சுக்கிறேன் பாத்தியா, இது சீனியர்னு நீ சொல்லிட்டு என்கிட்டயே வெக்கம் இல்லாம பேசிட்டு இருக்க. எப்படா நீ இந்த
அளவுக்கு ஷேம்லெஸ்ஸா மாறின அப்படின்னு லூயன் கேட்க, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என்ன நம்பாம இருப்பேன்னு எனக்கு தெரியலன்னு தங்லி போய் எட்டி பாக்குறான். பார்த்தா உண்மையாவே முகம் மாறி இருக்கு. அங்க இருக்கிறது சீனியரே இல்ல. இங்க என்ன நடக்குது? நான் இத்தனை நாள் பார்த்து பத்திரமா வச்சிருந்தேன். யார் இப்படி பண்ணிருப்பா? யாரு சீனியர் எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே தங்லிய பின்னால இருந்து வேகமா லூயன் அட்டாக் பண்ணிடுறான். தங்லி அதையும் தாங்கிட்டு வாயில இருந்து ரத்தமா துப்பிக்கிட்டே, சீனியர் எங்க போனாரு? நீ யார்கிட்டயாவது இந்த விஷயத்த சொன்னியா? யாராவது உனக்கு தெரிஞ்சவங்க தேட ஆரம்பிச்சாங்களா அப்படின்னு மறுபடியும் தங்லி கேட்டுட்டு இருக்க லூயன் பாக்குறான். போதும், உன்னையும் ஏமாத்திட்டு என்னையும் இந்த அளவுக்கு ஏமாத்துனது போதும். இதுக்கும் மேலேயாவது கொஞ்சமாவது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க தங்லி பாக்குறான். நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டுன்னு லூயன் அட்டாக் பண்ணிடுறான். நீ தான் இந்த விஷயத்தை எங்கேயோ லீக் பண்ணிருக்க. யார்கிட்டயாவது சொன்னியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. யார்கிட்டையும் சொல்லல. நான் ஏன் என்னோட லீடர்கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு லூயன் கேக்குறான். இங்க பாரு, வாயை மூடு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கோஸ்ட் இருக்கான்ல, அவன் வேற யாரும் இல்ல, அவன் தான் யாங்கோட ஆத்மா வேற எங்க போறதுன்னு தெரியாம கோஸ்ட் மாதிரி ஒரு பப்பட்டை கிரியேட் பண்ணி அவனோட உடம்புக்குள்ள இருக்கு. இப்போ என்னோட உடம்புக்காக தான் அந்த கோஸ்ட் அலைஞ்சிட்டு இருக்கான். இப்போ என் உடம்பு மட்டும் அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும், எல்லா கதையும் முடிஞ்சு போயிடும். அதனாலதான் அந்த இதயத்தை கூட எடுத்துட்டு நான் அந்த உடம்ப அழிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா இந்த சீனியரோட உடம்ப எடுத்துட்டு போயிட்டான். இங்க பாரு, கோஸ்ட் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு கேட்க, இன்னும் எத்தனை தடவை தான் முட்டாள்தனமா நீ பேசிட்டு இருக்க போறியோ, எனக்கு அது தெரியல அப்படின்னு லூயன் இன்னும் தங்லிய நம்புற மாதிரி இல்ல. அவன் உடம்புல இருந்து அந்த ஊசியை எடுக்கிறான் தங்லியை அட்டாக் பண்ணலான்னு. ஆனா அவன் உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. சோ தங்லி கிட்ட சொல்லாம கொள்ளாம கோஸ்ட் எங்க இருக்கான்னு கூட சொல்லாம அங்கிருந்து போயிடுறான். தங்லி பாக்குறான், இத்தனை நாளா எதுக்காக கஷ்டப்பட்டானோ அந்த முடிவை எடுத்து சாகறதுக்கு கூட ரெடி ஆகி தங்லி இங்க வந்தான். ஆனா சீனியரோட உடம்பு காணோம், என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு பயங்கரமா கத்தி அலற ஆரம்பிக்கிறான். அந்த இடமே ஒரு நிமிஷம் அலண்டு போகுது. என்ன பண்றதுன்னு தெரியாம தங்லி அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க, இங்க இன்னொரு பக்கம் கோஸ்ட் கிட்ட அந்த குட்டி பையன் இருப்பான், அந்த பப்பெட், அவன் பேசிட்டு இருக்கான். நீ அந்த பாடியை கடைசி நேரத்துல தூக்கிட்டு வந்துட்ட. அந்த பிரேஸ்லெட் இருந்தா மட்டும் தான் எடுக்க முடியும். அதை இன்ஜினியருக்கு அந்த கல்லெல்லாம் பொறுக்கி கொடுத்து பிரேஸ்லெட் செஞ்சு இந்த உடம்பு எடுத்துட்டு வந்துட்ட. இதை தங்லி சும்மா விடுவானா? தங்லி சும்மா விட்டாலும் இனிமே லூயன் சும்மா விடுவானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, கோஸ்ட் எதை பத்தியும் கண்டுக்காம அங்க சீனியரோட பாடி இருக்கு, அது மேல அப்படியே முகத்தை வச்சுட்டு என்னோட எல்லைக்கு நான் கிட்ட போயிட்டேன், இன்னும் கொஞ்ச தூரம் தான் நான் தாண்டிடுவேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க அந்த டாக்டர் பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. கையில தங்லி கொடுத்துட்டு போனால சீனியரோட பொம்மை, அந்த பொம்மை கையில இருக்கு. கரெக்டா அப்ப உள்ள ஷீஷி வரா. சும்மா உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு. இது யாரு? தங்லியோட சீனியரோட பொம்மையா? ரொம்ப நாளா வெறும் முகமே இல்லாம இருந்தது, இன்னைக்குதான் நான் பாக்குறேன் அப்படின்னு அந்த பொம்மையை எடுத்து அவ பக்கத்துல பாக்குறா. பார்த்ததுமே அவளுக்கு ஒரு மாதிரி பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்ட ஆரம்பிக்குது. பிளாஷ்பேக்லாம் குட்டி குட்டி பிராக்மெண்டா அவளுக்கு தெரிய வருது. சீனியர் இருக்கார்ல ஷாவ், அவரு வேற யாரும் இல்லையா, இந்த பொண்ணு இருக்கால ஷிஷி, அவளோட சொந்த அண்ணனா. ஷிஷி, உன் அண்ணனோட பேரு ஷாவுமா, அவர் ஒரு பெரிய சீனியரா இருக்காரு, நீ அவரை போய் பாரு, அவர் ஒன்னதான் தேடிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அமிச்சிட்டு இருக்க. ஷிஷியும் ஒரு தடவை அவங்க அண்ணனை வந்து பாத்திருக்கா. அப்புறம் மறுபடியும் கிளம்பி அவங்க அண்ணன் இருக்கிற ஆசிரமத்துக்கு போகும்போது அந்த இடமே பயங்கரமா மோசமா இருக்கு, அழிஞ்சு போயிருக்கு. அப்பதான் கோஸ்ட் ஷிஷியை கண்டுபிடிச்சு, உன் அண்ணனை கொண்டுட்டாங்க, நீ பழி வாங்கணுமா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ இப்ப தங்லி கிட்ட இதே மெமரிஸோட போனா கண்டிப்பா அவன் பக்கத்திலே விட மாட்டான், நீ அதனால எந்த மெமரிஸும் இல்லாம போ, உன் அண்ணனை மறந்துரு, எல்லாத்தையும் மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோஸ்ட் தான் பழி வாங்கறதுக்கு ரொம்ப க்ளோஸா பக்கத்துல அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக ஷீஷிக்கு எல்லா மெமரிஸையும் மறக்க வச்சிருக்கான். இப்ப இந்த பொம்மையை பார்த்ததும் எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்துருது. கண்ல இருந்து கண்ணீரா கொட்டுது. வெறுவெறுன்னு கிளம்பி வெளியே ஓட ஆரம்பிக்கிறா. தங்லி எங்க பார்த்தா அவன் ரொம்ப சோகமா சீனியரை காணான்னு புலம்பிட்டே படிக்கட்டுல மழையில நனைஞ்சிட்டே ஏறிட்டு இருக்கான். இதெல்லாம் போய் பாத்துடுறா அவ. இப்பதான் எதுக்காக அவ அனுப்பப்பட்டிருக்கா, ஏன் அனுப்பப்பட்டா, யாரால் அனுப்பப்பட்டா அப்படின்னு எல்லா விஷயமே புரியுது. இதுக்கும் மேல தங்லி கிட்ட போய் பேச பிடிக்காம அங்க இருந்து மறுபடியும் ஷீஷி கிளம்பிடுறா. இங்க லூயன் வந்தால தவம் பண்ணி பாக்குறான். வாயிலிருந்து ரத்தமா கொட்ட ஆரம்பிக்குது. அல்லகை பொண்ணு வந்துடுறா. இங்க பாருங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்த ஆரம்பிக்க, தங்லிய கொல்லணும் அப்படின்னு அல்லகை பொண்ண வேகமா வெளியே தள்ளி விட்டுட்டு மறுபடியும் ஏதோ மந்திரம் போட ஆரம்பிக்கிறான். ரொம்ப அவனுக்கு உடம்பு முடியாம போயிட்டு இருக்கு. தங்லி அடுத்த நாள் கிளம்பி மாஸ்டரை பார்க்க வரான். என்ன பண்ண போறோம் அப்படின்னு மாஸ்டர் மத்தவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிக்க, இந்த இடத்துல நீங்க போங்க, இப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் நம்ம சண்டைக்கு போக போறோம், நம்ம விடக்கூடாது, இந்த இடத்தையே அழிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாரும் உயிரோட இருக்க கூடாதுன்னு தங்களே பிளான் போட ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் லூயன் மத்த எல்லா சின்ன லீடர்ஸையும் கூப்பிட்டு நீங்க எல்லாம் என்னென்ன தரமா பண்ண போறீங்கன்னு அத்தனை பேருக்கும் வேலை கொடுக்கறான். உடனே எல்லாரும் ஹாப்பியா அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. இங்க நம்ம தங்களி வரான். என்னாச்சு, ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்க, இன்னும் விஷயம் தெரியலன்னு பறவை தலைவன் சொல்றாரு. அப்ப தங்களி பாக்குறான். எந்த இடத்துல பூஷு இருக்காரோ அந்த இடத்துல இருந்து ஒரு சத்தம் வருது. நான் போய் பாக்குறேன்னு தங்களி கிளம்பிடுறான். அங்க சீயுனும் நம்மளோட சென்னும் பார்த்து, என்னாச்சு தங்களுக்கு, ஏதோ கொஞ்ச நாளா டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றான், ரொம்ப கோவமாவே இருக்கானே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க பூஷுவை அட்டாக் பண்றதுக்கு டாடா தான் வந்திருக்கான் அந்த சண்டையில. அது மட்டும் இல்லாம இந்த இன்ஜினியர் அவனோட மறுபடியும் அந்த பழைய மிஷினை தூக்கிட்டு சண்டை போடுறதுக்கு வந்திருக்கான். பூஷு அந்த மிஷினை அழிச்சிடுறான். ஆனா டாடா கிட்ட அவனால சண்டை போட முடியல, உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. அடிபட்டு கீழே விழ கரெக்டா பூஷுவை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு தங்களி
தங்லி வந்துட்டான். அவனோட மியூசிக்க வாசிக்க ஆரம்பிக்கிறான். அங்க அந்த மிஷின் இருக்கே அதால நடக்க முடியாம அப்படியே செதறி கீழே விழுது. ஏன் அந்த மியூசிக்கால அவங்க ஆளுங்களுக்கே பயங்கரமா பாதிப்பு வருது. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம டாட்டாவை அழிக்கிறதுக்காக அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஷென்னங்க வந்துட்டான். என்ன பண்ணிட்டு இருக்க தங்லி, இங்க பாரு, நம்ம பூஷுக்கு உடம்பு முடியாம கீழே விழுந்துட்டாரு, போதும் நிறுத்து, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். தங்லி உடனே கொஞ்சமா கண்ட்ரோல் ஆயிட்டு பூஷுவை கூட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்க பூஷு கேக்குறான், உங்களை இவ்ளோ கோவமா நான் பார்த்ததே இல்ல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு அடிபட்டிருக்குன்னு தங்லி சொல்ல, இல்ல சந்தையில நடுவுல எப்படி போறது, என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்பன்னு பார்த்து டாட்டா வெளியே வந்து நிக்கிறா. பூஷு ஒரு தடவை என் உயிரை காப்பாத்தினாரு, நான் கடமைப்பட்டிருக்கேன், அதனால இந்த மருந்து அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு மருந்து கொடுக்க தங்லி அதை வாங்கிக்கிறான். நீங்க பூஷுவை என்னையும் சந்தேகப்படாதீங்க, அவர் எப்படி வந்து பொக்கிஷமா போனாரோ அதே மாதிரிதான் திரும்ப வந்திருக்காரு, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்ல தங்லி பாக்குறான். அந்த கோஸ்ட் கிட்ட இருந்து ஒருவேளை உனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, கோஸ்ட் செத்து போயிட்டானா நீ சுதந்திரமா இருப்பதானே அப்படின்னு கேட்க, அதை பத்தி தேவையில்லாததெல்லாம் பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா அங்க இருந்து போறா. தேவையில்லாமலா நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்னு தங்லி சொல்ல, அந்த கல்லறை அவர்கிட்டதான் இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. பயங்கரமா தங்லி கோவமாயிடுறான். இவ்வளவு வேகமா அட்டாக் பண்ணிடுறான். ஹெல்ப் பண்ண வந்த என்ன போய் அட்டாக் பண்றீங்களே அப்படின்னு டாட்டா கேட்க, உங்க உயிருக்கு இதனால ஒண்ணும் ஆகாது, ஆனா உங்ககிட்ட அடுத்த ஒரு வாரத்துக்கு 30% சக்தி தான் இருக்கும், அதை வச்சு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, நான் இதுவே பெரிய கருணை தான் காட்டுறேன் அப்படின்னு தங்லி சொல்ல டாட்டா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. தங்லி திரும்பி பாக்குறான். அங்க ஒரு வாரத்துக்கு சண்டை போட முடியாது, சோ நீங்களும் உங்களை கஷ்டப்படுத்திக்கணும்னு அவசியம் இல்ல, நீங்க ஒரு வாரம் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பூஷு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். தங்லி உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு ஷென்னு கேட்க, ஷென்னையும் சீவனையும் கூட்டு போயிட்டு தங்லி சொல்லிட்டு இருக்கான். நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன், என் சீனியர் உண்மையாவே சாக்கல, அவரோட இதயம் என் வயிறுக்குள்ளதான் இருக்கு, அந்த டெட் பாடியை கோஸ்ட் எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன சொல்ற, அதனாலதான் உனக்கு வயிறு மட்டும் இத்தனை நாளா வலிச்சுட்டே இருந்ததா, எப்படி உன் சீனியர் உயிரோட இருப்பாரு அப்படின்னு மாறி மாறி கேள்வி கேட்கிறாங்க. தங்லி சிரிச்சிட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது, தங்லிக்கு என்ன நிலைமை வரப்போகுது அப்படிங்கிறதுனா தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.